ரிப்போர்ட் கார்டு 11th ஏப்ரல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதான் நம்ம பேசியிருந்தோம். ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி RSI 48.33 இருக்குது. பட் இன்னும் ஸ்டில் மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே கூட இன்னும் மார்க்கெட் வரல. அது ட்ரம்ப்போட அந்த ஸ்பீச்னால ஒரு ஏடாகூடமான மார்க்கெட் மூவ் கீழே வந்துட்டு திரும்ப இப்போ அது மேலே வர்றதால இப்போ தான் அது பக்கத்தில் இருக்குது. பட் நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 10 வந்து ஒரு 23 அபோவ் இருக்குது. ஓவர் சோல்டாக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 8 இருந்தது அபோவ். அதுலேருந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் இது பண்ண முடியாது. இது வந்து நிறையா வந்து ஒரு 5 அபோவ் அப்படிலாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது. 10 பர்டிகுலர்லி இப்போ 200லாம் ரொம்ப நாள் இருக்கும். மார்க்கெட் இன்கேஸ் ஒரு ஸ்டேஜுக்கு ஏறலைன்னா ரொம்ப நாள் இருக்கும். பட் 10லாம் ரொம்ப நாள் அப்படி இருக்க முடியாது. ஒரு 5, 6, 7, 8 அதெல்லாம் வந்ததுன்னா திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது நான் சொல்கிறது நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஓகே, வால்யூம் படி FIS ஸ்டில் செல்லிங் மோட் தான். 2519 crores செல் பண்ணியிருக்காங்க. DIS 3759 crores பை பண்ணியிருக்காங்க. இது சேம் ஓல்டு ஸ்டோரி தான், இட்ஸ் கண்டினியூவிங். F&O ஓப்பன் பொசிஷன் ஓரளவுக்கு இல்லை, சூப்பராக ப்ரோ கவர் பண்ணிட்டாங்க. ஒரு 17,709 கான்ட்ராக்ட்லாம் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடையாது. இதை நம்ம பேசியிருந்தோம். கிஃப்ட் நிஃப்டி 1000 பாயிண்ட் இருக்குது, 900 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தே ஆனந்தம் அடைகிறாங்க. கிஃப்ட் நிஃப்டி 1000 பாயிண்ட் ஏறுனா என்ன, 10,000 பாயிண்ட் ஏறுனா என்ன, நம்ம என்ன காசு பண்ணுறோம் அப்படின்றது தாங்க பார்க்கணும். ஸோ எனக்கு அந்த அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி அப்படி இருக்குது, எனக்கே இது அதிசயமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் அந்த மாதிரி ஓப்பன் ஆகவே இல்லை. வெறும் 300 பாயிண்ட்டு தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே ப்ரோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க கிட்டத்தட்ட நில் பொசிஷனில் 17,000 கான்ட்ராக்ட்லாம் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடையாது. கிட்டத்தட்ட நில் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. FIS ஸ்டில் இன் செல் மோடில் இருக்காங்க. பப்ளிக் ஒரு 1,70,000 கான்ட்ராக்டு பையில் இருக்காங்க. கண்டிப்பாக அன்றைக்கி பப்ளிக்கிட்டேருந்து ஒரு ஸ்டேஜில் வாங்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங்லேயே அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் வாட் ஆக்சுவலி இஸ் ஹேப்பனிங். பப்ளிக் ஒரு மேக்ஸிமம் பை இருந்ததுன்னா கண்டிப்பாக அது மேலே ஏறாது. பட் எனிவே தட் 2,30,000 2,40,000 கான்ட்ராக்ட்லாம் ஒரு பெரிய டீல் கிடையாது. ஏன்னா வால்யூம் நல்லா நடக்கும் போதெல்லாம் 10 lakhs கான்ட்ராக்ட்லாம் பப்ளிக் பையில் இருக்கிறது, 10 lakhs மேலெலாம் பப்ளிக் பையில் இருக்கிறத பார்த்துருக்கோம், இல்லை செல்லில் இருக்கிறதும் பார்த்துருக்குறேன். பட் ஆஸ் ஆஃப் நோ ஓரளவுக்கு ப்ரோ இஸ் இன் சேஃப் ஹேண்டு. ஒன்றுமே இல்லை, ஒரு நில் பொசிஷன் மாதிரி வந்துட்டாங்க பப்ளிக். பட் ஸ்டில் இன் பை தான், ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடையாது. இருந்தாலும் 1,70,000 கான்ட்ராக்ட் ஆஸ் ஆஃப் நோ பையில் தான் இருக்கிறாங்க. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸே இல்லை. 20,400, 20,700, 21,000 புட்டு இருக்குது. இன்னும் ட்ரம்ப்புக்கு வந்து அந்த பயம் மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது போல். ஓவர் நைட்டில் எதாவது அனௌன்ஸ் பண்ணிவிடுவாரோன்றதால அதனால் இவ்வளோ தள்ளி புட்டு ஆப்ஷனில் செல் பண்ணுறாங்க. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,000, 23,500, 23 இருக்குது. கால் கூட பாருங்கள் 24 தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 3 நாள் இருக்கிற எக்ஸ்பைரிக்கு இவ்வளோ தள்ளி வச்சுருக்கிறாங்க. பிகாஸ் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால. ஓகே, விக்ஸ் 20.11 நல்லா மேலே இருக்குது. இந்த வீக் 3 days தான் இருக்குது. இந்த வீக்கில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். சாகா வியூ இல் பி லைக் கம்ப்ளீட் ஒரு புல் மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அடுத்த நாள் இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு மாறும். பட் க்ளோசிங்கை வச்சு இருக்கும். ஸோ 42 கம்பெனி புல்ல இருக்குது, பேர் ஒன்றுமே இல்லை, நியூட்ரல் 8 இருக்குது. இது ஷோஸ் ஆக்சுவலாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் பாட் ஜோன் அப்படின்ற இதுக்கு வந்திருக்கு. பட் எனிவே டெய்லி சேஞ்சஸ் வர வர இதுவும் மாறும். இதை ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்குன்றது தான். நிஃப்டி 2025ஓட மிட் பாயிண்ட் 23,500 தான். மார்க்கெட்டு நம்ம 19,600லேருந்து 22,000 ஒரு பெரிய லெவல் தான். ஆனால் 22 கீழே வரும்போது அது ஒரு மாதிரி செல்லர்ஸ் ட்ராப் ஜோனுன்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ வந்து 23,500 அது பக்கத்தில் திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸை வரலாம். பட் 23,500க்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் இந்த இயருக்கு நல்ல புல் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதெல்லாம் புல் பேக்காக தான் நான் பார்க்குறேன்.
நம்ம வந்து ஏன்னா அந்த ஒரு ஜோன் 19600 2000 ஜோன் இட்ஸ் ரொம்ப ஒரு ஃபேபுலஸான பிளேஸு. பிகாஸ் ஆஃப் த வேல்யூவேஷன் வேறு எதுவுமே கிடையாது. அது டெக்னிக்கலோ எதுவுமே கிடையாது. அந்த இடம் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது காமன் தான். இப்போ நம்ம ஒரு ஆனியன் வாங்க போகிறோம். ஆனியன் 100 ருபீஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஒரு 1 கிலோ போதும் அப்படின்னு இருப்போம். இதே ஆனியன் 30 ருபீஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம 3 கிலோ வாங்குவோம். அந்த மாதிரி தான் மார்க்கெட். அந்த அந்த ட்ராப் ஜோன் 19600 22,000 இந்த இடம் வந்ததுன்னா நல்ல வேல்யூவேஷன். வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஒரு 18 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் ஒரு பெரிய ரிட்டர்ன் வரும்ன்றது எதிர்பார்க்குறோம். பட் ஓவரால் 23,500க்கு மேலே போனால் தான் ஒரு நல்ல புல் ஆரம்பிக்கும் இந்த இயருக்கு. நிஃப்டி பி ரேஷியோ 20.75, 19.61 பார்த்தோம் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி. இப்போது 20.75 இருக்குது. இன்னும் இன்கேஸ் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுன்னா, இந்த வேல்யூவேஷன் பெட்டராக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் அக்குமுலேஷனை பண்ணலாம். ஓகே, அதுதான் 19600 20,000 ட்ராப் ஜோன்லேருந்து ஒரு 1120 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்சைட் கேண்டில் இன்னும் டார்கெட் போகலை. இன்சைட் கேண்டில் எந்த மாதிரி டார்கெட் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த இன்சைடு கேண்டில். ஸோ திஸ் கேண்டில் அதுக்கப்புறம் ஒரு இன்சைட் வந்தது. இது இன்சைட் வந்தாலே ஒரு மாதிரி அது நீங்கள் டோஜி மாதிரி எடுத்துக்கலாம், நிலையற்ற தன்மைன்னு எடுத்துக்கலாம், எந்த சைடு போகுதுன்னு தெரிலன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது பிரேக் ஆனோன்னு இது மேலே போயிருக்கு. இந்த மதர் கேண்டிலே நான் 400 பாயிண்ட்ஸு. ஸோ 400 பாயிண்ட்ஸ்னால் இது ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆக வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் மண்டே, பிகாஸ் எல்லா மார்க்கெட்டும் ப்ரெடி டீசெண்டாக இருக்குது. ஸோ மண்டே ஏதாவது கேப் இப்போ 200 பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா கூட ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் சொல்லியிருந்தோம். இதுதான் அந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஆர்எஸ்ஐ கீழே வந்திருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டான இதில் போயிட்டுருக்கு, நோ டைவர்ஷன். இது கரெக்டாக போயிட்டுருக்கு. பட் இந்த இடம் மார்க்கெட்டை பிரேக் ஆகிடுச்சு. இந்த இந்த இடம் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. பட் ஆர்எஸ்ஐ இது கீழே பிரேக் ஆகணும், ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஒரு கீழே போகிறது நின்று மேலே போகும்னு அர்த்தம். எனிவே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்துட்டு தென் அகெயின் மார்க்கெட் இஸ் மூவிங் அப். பட் 23,500க்கு மேலே 23,500க்கு மேலே போனால் தான் ஒரு ப்ராப்பர் புல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனிவே வீக்லி கேண்டில் இஸ் அ ப்ரெடி டீசென்ட் ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த லோவிலேருந்து. எனிவே ட்ரம்ப்போட ட்வீட் மூலயமா தான் மார்க்கெட்டு மூவ் ஆகுது. எப்படி இருக்குன்றத மூவிங் ஃபர்தர் பார்க்கலாம். பட் இந்த இன்சைட் கேண்டலோட டார்கெட் இஸ் வெயிட்டிங். மண்டே மார்னிங்கே அச்சீவ் ஆனால் கூட இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, தென் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறோம் இன்ட்ராடே. பர்டிகுலராக இந்த ட்ரைனிங் இன்ட்ராடேக்காக. இது இந்த பொசிஷனல் இன்ட்ராடே அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். இது இன்ட்ராடேனா அந்த இன்ட்ராடேயில் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 பேட்டர்ன் இருக்குது. அந்த 6 பேட்டர்ன் பார்த்தோன்னா நம்ம we can able to actually predict மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக இருக்கும்ன்றது தான். பட் சரி, நிறைய பேரோட டவுட் என்னென்னா இந்த ஆப்ஷன்ஸு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நான் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பட் ஆப்ஷன்ஸு இது மெயினாக எப்படின்னா ஆப்ஷன்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் இது சொல்லுவோம். அதாவது அதை எப்படி கேஷ் பண்ணுறதுன்றது தான் சொல்லுவோம். அதாவது இந்த தீட்டா, காமா, வேகா, அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப பணம் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அதாவது ஆப்ஷன்ஸ்னாலே சின்ன ஆளுங்கலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சம்மந்தமே கிடையாதுங்க. நான் சொல்கிற ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும் அந்த கிளாஸ். அந்த 1/2 அன் ஹவர்லேயே யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஷன்ஸு இவ்வளோதானா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தீட்டா, காமா, வேகாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போது கிளியராக நான் ஏன் இதை சொல்கிறேன், சும்மா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு காசும் பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால் ஆப்ஷன்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. இன்கேஸ் தெரியலனாலும் ரொம்ப பெரிய டாப்பிக்கே கிடையாதுங்க. அது மொத்தமே அந்த டாபிக் ஒரு 30 மினிட்ஸ் டாபிக் தான். அதில் நீங்கள் கிளியராக எப்படி கேஷ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். என்னதான் இந்த ஒரு ட்ரைனிங் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அதை கரெக்டாக நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணி கேஷ் எடுக்கிறோன்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஏன்னா இந்த ட்ரைனிங் என்னுடைய மெயின் ஃபோக்கஸே வந்து அதுதான் இருக்கும். பேட்டர்ன்ஸை சொல்லி கொடுத்தாலும் அதை எப்படி நம்ம எந்த இடத்துல ரிஸ்க், எந்த இடத்துல ரிவார்டு எடுக்கணுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20th ஏப்ரல் 3 PM இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.